நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. அவர்தான் பட்ஜெட் படிக்கிற நிலைக்குழு தலைவராக இருக்கிறார். இந்த பகுதியில் நம்முடைய நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறார். பல்வேறு பொறுப்புகள் அவருக்கு தகுதி இருந்தாலும் கூட சில சூழ்நிலை காரணமாக அவருக்கு இந்த பொறுப்பு தான் தர முடிந்தது. கொடுத்த பொறுப்பை மிக சிறப்பாக இந்த பகுதி மக்கள் மத்தியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய விஜய் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். விஜய் வந்திருக்கிறார். பல நகர்மன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கிறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் PR பழனிசாமி, மற்ற எல்லா நகர்மன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவரவர்கள் அவர்களுடைய பகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிராப்பட்டி செல்வம் தன் பகுதி சிறப்பாக இருக்க வேண்டும் நினைப்பார். அதைவிட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய காஜாமலை விஜய் நினைக்கிறார். தண்ணி அவன் வழியாக தான் இவனுக்கு போகணும். அது உடச்சி விடுறது அவன், இவன் பாதிக்கிறது இவன். கேட்டால் நான் என் பகுதியை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டு மக்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க. நம்ம சிவ அவர்கள் உள்ளபடியாக கிருஷ்ணபிரியா சார், இது சிறப்பாக இருக்கு, எங்கள் அமைச்சர் வருவார், நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியா மாற்றி தருவார்னு சொன்னது அவங்க. அதுக்கப்புறம் தான் இது மேல்நிலை பள்ளி இருக்குங்கிறத நான் நினைச்சேன். எனவே அதிகாரிகள் சிறப்பாக அவர் பள்ளிக்கூடத்தில் ஒரு 100 பாடத்திட்டம் இருக்கா. அவர் பள்ளிக்கல்வித்துறை பார்க்குறார். எங்களுக்கு ஒரே ஒரு தான் ஹியூமன் பீயிங், எங்களுக்கு மனித கல்விகளை அகற்றுவதும் மனிதனுக்கு தேவையான செய்வது மட்டும்தான் எங்களுடைய துறை. அதை தான் நாங்கள் ஒன்று கழிவறை, இல்லை மழைநீர் வடிகால், இல்லைன்னா சிறுநீர் கழித்தல், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், மார்க்கெட் கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டணும், அவங்களுக்கு தேவையான வசதி செய்வது மட்டும்தான். புதுசாலாம் ஒன்றும் இல்லை. உங்களோடு இருக்கிற ஒரு துறை. அதை மாண்பு முதலமைச்சரோட கேட்டு சிறப்பாக செய்வது தான் என்னுடைய பணி. இந்த இடம் எப்படி வந்ததுன்னா 1996 கலைஞர் வந்தார். முதலமைச்சராக இருந்தபோது கலைஞர் வந்தார். வருகிற போது எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்டேன். இடம் இருக்காயா அப்படின்னார். அன்னைக்கு நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், EB மினிஸ்டர் வீராசாமி, நான் பார்த்துக்கிறேன் இடம் நீங்கள் கொடுங்க அப்படின்னா 12 கோடி கொடுத்தார். வீராசாமி அதே இடத்துல EB இடத்த எனக்கு கொடுத்துட்டார். நான் டிரான்ஸ்போர்ட் இடத்தையும் கலெக்டரேட்டு கொடுத்துட்டேன். கட்டடம் கட்டி திறந்தாச்சு. அப்போ இந்த இடம் 11 ஏக்கர். EBக்கு தனியாக இடமும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக இடமும் நமக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டுறதுல இந்த இடத்த நம்மகிட்ட வச்சுக்கிட்டா அது இன்னைக்கு நம்ம மிக சிறப்பாக வந்துருச்சு. எனவே இப்போது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிஓவுக்கு சொல்கிறேன், மேற்கு தொகுதியில் அரசாங்கம் பள்ளியே இல்லை. ஒன்று தனியார் பள்ளி இருக்குது, இல்லைன்னா நகராட்சி பள்ளி இருக்குது. கிழக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொகுதியிலையும் பல இடங்களில் அரசு பள்ளிகள் நிறைய இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் கலைஞர் தளபதியை அழைச்சிட்டு வந்து உங்களுடைய திருவெரும்பூர் பள்ளி கான்ஸ்டுவன்சி, இந்த திருவெரும்பூர் தொகுதியில் ஒரு ஸ்மார்ட் பள்ளியை திறந்தீர்கள். உள்ளபடியே மிக சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பை நமக்கு பார்த்துக்கிட்டு தான் அடுத்தவனுக்கு பார்க்கணும். அதை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸ்மார்ட் பள்ளி கிட்டத்தட்ட எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பள்ளி, அதில் ஒரு பள்ளி திருவெரும்பூரில் இருக்கு. அதுவும் எந்த இடத்துல இருக்கு? பாலிடெக்னிக் கல்லூரி பின்னால மிக விஸ்தாரமான இடத்துல மாணவர்கள் நல்ல படிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட பள்ளியாக இருக்கிறது. அதை இந்த தொகுதி என்பது உங்க தாத்தா முதல் நின்னார், திருப்பி உங்க அப்பா நின்னார், அதுக்கப்புறம் உங்க சித்தப்பா நின்னார். இது கிட்டத்தட்ட எனக்கு இல்லை உனக்கு இதுல பங்கு இருக்கு இந்த தொகுதியில. எனவே ஸ்மார்ட் பள்ளி என்பது உங்களுக்கு, இந்த பள்ளியில உங்களுடைய இலாக்காவிலே எதை செய்தாலும் இந்த இடத்துலயும் ஒன்று செய்யணும். அது உங்க தாத்தாவுக்காக, அப்பாவுக்காக, சித்தப்பாவுக்காக இல்லை, எனக்காகவும் இந்த கல்வி திட்டத்தை உருவாக்குற போது சொன்னோம். மிக சிறப்பு தான். அவர் கல்வித்துறையில நாங்கள் இன்டெலெக்சுவல் சென்டர் கட்டுறோம், அறிவுசார் மையம் தமிழ்நாட்டில் 100 இடத்துல கட்டிட்டோம். இந்த வருஷம் 40 இடத்துல கட்டுறோம். நிறைய மாணவர்கள் IAS IPS படிக்கிறவர்கள்லாம் அங்கு சென்று பயின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நூலகம் வந்துருச்சு. திருச்சிக்கு நூலகம் வேணும்னு கேட்டான். அவருடைய துறையிலே 300 கோடிக்கு மேலாக காமராஜர் பெயரிலே ஒரு நூலகமும் அவர் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். எனவே நான் அதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், எப்போதெல்லாம் கலைஞர் முதலமைச்சரோ தளபதி முதலமைச்சராக இருக்கிற போதுதான் திருச்சி மாநகரிலே அடிப்படை வசதிகள் அனைத்து வந்து கொண்டிருக்கிறது. மற்றவங்க வராங்க, அவங்களுக்கு செய்யல, நாங்க செஞ்சிருக்கோம். நான் செஞ்சதை சொல்றோம் அவங்கண்ட. இந்த இவ்வளவும் செஞ்சிருக்கிற இந்த இடத்துல மட்டும், இந்த எடமலைப்பட்டி புதூர் மற்றும் பஞ்சப்பூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடியை நம்முடைய அரசு
அனுமதித்திருக்கிறது. எலிவேட்டட் ஹைவே, பஸ் ஸ்டாண்ட், டெர்மினல், நம்முடைய மார்க்கெட் வருகிறது. கோரையாறு கரை 40 அடி அகலத்தில் சிமெண்ட் சாலையாக மாறுகிறது. ரெட்டமலை கோவிலுக்கு தனியாக பாலம் போட்டு பஸ் போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவும் பண்றோம். இந்த அரசு வந்து நம்முடைய முதலமைச்சருடைய அரசு தளபதி அவர்கள் தேவையானதை திருச்சிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. நம்ம கலெக்டர் சொன்னது மாதிரி நாளைக்கு நல்ல முறையில் நீங்கள் முன்னேறி இந்த பள்ளியில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்காலர் அவங்க எல்லாருமே எங்கேருந்து போனாங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் பெரிய அளவில் வெளியில் வந்திருக்காங்க. நீங்க தனியார் பள்ளியில் படித்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இல்லை. இதெல்லாம் நம்முடைய கலெக்டர், இன்ஜினியர் அப்புறம் தான் கலெக்டர். சரவணன் ஐஏஎஸ் எல்லாம் கிராமத்தில் இருந்தவங்க, எல்லாம் கிராமத்து பள்ளி அரசு பள்ளியில படித்தவங்க, அரசு ஆசிரியர் இருந்த பள்ளி ஆசிரியர் படித்தவர்கள் தான் மிகப்பெரிய இடத்திற்கு வந்து. அப்துல் கலாமையே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிற பல நம்முடைய ஜனாதிபதிகள் இருந்தாலும் கூட யாருமே பெரிய தனியார் பள்ளியில் படித்தவர்கள் எல்லாம் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். எனவே நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயர வேண்டும். உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நாங்கள் செய்து தந்திருக்கிறோம். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, எப்படி மாநகராட்சியில் ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு கல்லூரி மாநகராட்சி சார்பாகவும் ஒரு கல்லூரி தொடங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். உறையூர் பகுதியில் இருக்கிற இதே போல மாநகராட்சி பள்ளியை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, இந்த பகுதியிலேயும் அந்த டிரான்ஸ்போர்ட் இடம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வாங்கினால் இங்கேயும் அந்த கல்லூரி அளவுக்கு இது உயரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அழைத்தவுடன் 4ஆம் தேதி போட்டோம், சரி வரேன், 4ஆம் தேதி போட்டோம், சரி வந்துடுறேன், கேட்டபோது வந்து மிக சிறப்பாக உங்கள் துறையின் சார்பாக நல்ல பல அறிவிப்புகளையும் தந்திருக்கிற உங்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.